முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிராந்தி ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. எனவே மிக விரைவில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். மருத்துவர்களுடைய பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று திங்கட்கிழமையும் தொடர்கிறது. அது குறித்த மேலதிக விவரங்களையும் டக்ளஸ் தேவானந்தா தேசிய மாநாடு ஒன்றை நடத்தப் போகின்றாராம். இபிடிபி கட்சியை மீளவும் உயிர்ப்பிக்கும் நோக்குடன் இந்த தேசிய மாநாடு நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தும் பார்க்கலாம். 70 ரூபாய் பெறுமதியான தண்ணீர் போத்தலை 100 ரூபாய்க்கு விற்ற வர்த்தகர் ஒருவருக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தால் பெரும் தொகையொன்று குற்றப்பணமாக அறவிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் ஒன்று சேருவது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 26ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவியார் ஷிராந்தி ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சமூக ஆர்வலர் ஒருவரால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன முறைப்பாடு என்று சொன்னால், கொழும்பு 5 இருக்குதானே, அங்கே இருக்கக்கூடிய டொரிங்டன் அவென்யூ அந்த முகவரியில் அவைக்கு ஒரு வீடு ஒன்று இருக்காம். அந்த வீடு ஷிராந்தி ராஜபக்சவினுடைய பேரில் தானே பதிவு செய்யப்பட்டிருக்காம். அந்த வீட்டினுடைய பெறுமதி 40 கோடி ரூபாவாம். இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால், 40 கோடி ரூபா கொடுத்து அந்த வீட்டை வாங்குறதுக்கு எங்கால உங்களுக்கு காசு வந்தது? 40 கோடி ரூபாவும் எங்கால வந்தது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், 2001ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய குடும்பத்தோடு அந்த வீட்டுக்கு போய் வாடகைக்கு இருந்தவராம். 2001ஆம் ஆண்டு வாடகைக்கு இருந்தவராம். ஏனென்றா அப்போ வீட்டை வாங்குறதுக்கு காசு இல்லை. 2005ஆம் ஆண்டில் ஜனாதிபதியாக வந்த பிறகு உடனடியாகவே 40 கோடி ரூபா கொடுத்து அந்த வீட்டை வாங்கியிருக்கிறார். அதனை 2001ஆம் ஆண்டு போய் வாடகைக்கு இருக்கிறீங்கள், 2002ஆம் ஆண்டில் வாடகைக்கு இருக்கிறீங்கள், 2003, 2004 அப்பெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை. 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக வந்த உடனே எங்கேருந்து வந்தது 40 கோடி ரூபா? அப்போ அதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எங்கேருந்து வந்திருக்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் ஊகிக்கலாம். இருந்தாலும் அது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 40 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்து என்று சொல்லி. எனவே இது சம்பந்தமாக மிக விரைவில் ஷிராந்தி ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் அந்த விசாரணையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஷிராந்தி ராஜபக்ச மேல வேற சில விசாரணைகளும் வழக்குகளும் கூட இருக்குது. அதாவது அவ ஒரு பிரைவேட் பள்ளிக்கூடம் ஒன்று வச்சுக்கிறா. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாகனம் இருக்குதானே, அந்த வாகனம் கூட சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டது அல்லது பொய்யான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு சொல்லி அங்கே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரக்பி வீரர் தாஜுதீன் கொலை வழக்குக்கு அந்த வாகனம் தான் பயன்படுத்தப்பட்டு சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்படி சில பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருக்குது. அதில் இப்போ இந்த 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடும் சேர்ந்திருக்குது. பார்த்தீங்களா விளையாட்டு? அரசியலுக்கு வராக்கு முதல், பதவிக்கு வராக்கு முதல் வாடகைக்கு இருக்கிறது. என்னடா காசு இல்லை, பிறகு ஒரு பதவி வந்தா பிறகு உடனடியாக கோடிக்கணக்கான காசு கொட்டி இருக்குது. அதெல்லாம் சொந்த வீடெல்லாம் வாங்கியிருக்கணும். இப்போ இத்தனை வருஷம் கழித்து இதுக்கெல்லாம் விசாரணை நடக்கும் என்று சொல்லி கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டினோம். எனவே விசாரணைகள் தொடர்கின்றன. நாடளாவிய ரீதியில் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றார்கள். இன்று திங்கட்கிழமையும் மீண்டும் அவர்களுடைய போராட்டம் ஆரம்பித்து நடைபெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், முதல் 48 மணி நேர போராட்டம் தான் அறிவித்திருந்தார்கள். அந்த 48 மணி நேரம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலமை 8 மணியோட முடிவடையுது. அப்போ அதோட மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டங்களை கைவிடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட நேற்று திரும்பவும் அறிவித்திருக்கிறார்கள். இன்று திங்கட்கிழமை காலை 8 மணி தொடக்கம் மீண்டும் பணிப்புறக்கணிப்பில் தாங்கள் ஈடுபட போவதாக அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தது. பிரச்சனைகளை கலைச்சி தீர்க்கலாம், இந்த போராட்டங்களை கைவிட்டுட்டு பணிக்கு திரும்புங்கோ, நிறைய நோயாளர்கள் பாதிக்கப்படினோம் என்று சொல்லி. இருந்த போதிலும் கூட அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது GMOA என்று சொல்லப்படுகின்ற அரச மருத்துவர்கள் சங்கம் அவர்கள் அந்த கோரிக்கையை நிராகரித்து இன்று காலை 8 மணி தொடக்கம் மீண்டும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளார்கள். அஸ்வெசும கொடுப்பனவு சம்பந்தமாக ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது, இந்த அஸ்வெசும கொடுப்பனவு
தகுதி இல்லாத ஒரு சில ஆட்களுக்கு வந்து போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் 2023 ஆண்டில் பதிவு மேற்கொள்ளேக்குள்ள மொத்தம் 34 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கணும். 34 லட்சம் பேர், 3.4 மில்லியன் பேர், அவ்வளோ பேருக்கும் அஸ்வெஸ்ம கொடுப்பனவு வந்து போய்கொண்டிருந்தது. அப்போ அரசாங்கம் வந்த அப்புறம் சொன்னது என்னென்னு சொன்னால், இதுக்குள்ள வந்து நிறைய முறைகேடுகள் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய பயனாளிகள் வந்து உண்மையான பயனாளிகள் இருக்கிற மாதிரி தெரியல, எனவே நாங்களுக்கா மீளாய்வு செய்வோம். அந்த பட்டியல் இருக்குது தானே, பயனாளிகளினுடைய பட்டியல், அதை வந்து ஃபுல்லாக நாங்கள் ரிவைஸ் பண்ண போகிறோம், மீளாய்வு செய்ய போகிறோம், செய்து போட்டு பிறகு சரியான ஆட்களுக்கு தான் அஸ்வெஸ்ம கொடுப்பனவு கொடுப்போம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் 20ஆம் தேதி அந்த மீளாய்வு பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் காலம் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாடு முழுக்க இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளத்தானே வேணும். எனவே முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த வருஷம் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல் எல்லாமே வந்து இறுதிப்படுத்தப்பட்டு உண்மையான ஒரிஜினல் பயனாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அஸ்வெஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வருஷம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கூட சிலவள காத்திருக்க வேண்டியிருக்கும். என்ன பிரச்சனை சொன்னால், இந்த கணக்காய்வெல்லாம் எடுத்து முடிச்சா பிறகு இந்த 34 லட்சம் பேரில் எத்தனை லட்சம் பேர் காணாமல் போயினும் என்று தெரியல. ஏனென்றா போலியான ஆட்களுடைய பெயர்கள் எல்லாம் அதுக்கு இருக்குன்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது. எனவே ஆய்வுகள் முடியும் போதுதான் உண்மை தெரிய வரும். டக்ளஸ் சர்வானந்தா மிக விரைவில் EPDP கட்சியினுடைய தேசிய மாநாட்டை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றார். நேற்று வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் இந்த ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டது. ஏன் தேசிய மாநாடு நடத்த போயினோம் என்று சொன்னால், கட்சியை வந்து மீளவும் உயிர்ப்பிச்சு அந்த கட்சியின் செயல்பாடுகளை வந்து விஸ்தரித்து, எனவே அந்த நோக்கத்துக்காக தேசிய மாநாட்டை மிக விரைவில் நடத்துவது என்று சொல்லி நேற்று கூடி முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதோட டக்ளஸ் சர்வானந்தா இன்னும் ஒரு விஷயத்தை நேற்று சொல்லியிருக்கார். தன்மையில நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும் என்று சொல்லியிருக்கார். அது என்ன காலம் பதில் சொல்றது? காலத்துக்கு வர வேலை இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் பதில. செய்தவங்களுக்கு தெரியத்தானே வேணும் என்ன செய்த, நீங்களே என்ன செய்யலைன்னு சொல்லி. அப்போ நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து சொல்ல வேண்டியானே, இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் செய்தேன் சொல்லி. இந்தந்த வேலைகளை வந்து செய்ய சொன்னது நான் தான் அல்லது நான் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஓமோ இல்லையோ எதனாலும் சொல்லுங்க. அதை விட்டுட்டு காலம் வந்து பதில் சொல்லும் என்று சொன்னால் காலத்துக்கு வர வேலை இல்லையா? ஓம் தானே. கொழும்பை சேர்ந்த ஒரு பிரபலமான வர்த்தகராம், அவருக்கு வந்து 5 லட்சம் ரூபா குற்றப்பணம் அறவிட்டிருக்கிறது நீதிமன்றம். எதற்காக இந்த குற்றப்பணம் என்று சொன்னால், 70 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தண்ணி போத்தில், அதாவது 500 மில்லி லிட்டர், அரை லிட்டர் தண்ணி போத்தில் வந்து 100 ரூபாய்க்கு விற்றுக்கார். அதான் பிரச்சனை. எனவே 100 ரூபாய்க்கு விற்றதன் காரணமாக அதை வந்து நுகர்வோர் அதிகார சபை இருக்கினது தானே. நான் அன்றைக்கும் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன், இந்த நுகர்வோர் அதிகார சபை ஆட்கள் வந்து நாடு முழுவதும் கஸ்டமர்ஸ் மாதிரியே எல்லா கடைகளுக்கும் போய் வந்துருப்பினோம். எல்லாம் சரியான விலைக்கு விற்கணுமா, கட்டுப்பாட்டு விலையில் விற்கணுமா, MRPயில் விற்கணுமான்னு சொல்லி பார்த்து கொண்டே இருப்பினோம். எனவே அந்த அடிப்படையில் இவருடைய கடைக்கும் வந்து போயிருக்கிறோம். நுகர்வோர் அதிகார சபையில் இருந்து அங்கே போயிட்டு தண்ணி பொதில் வாங்கியிருக்கிறோம். 70 ரூபா அடிச்சு கிடக்குது, 100 ரூபாய்க்கு விற்றுக்கார், பிடிபட்டு போனார். அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு கொழும்பு மேலதிக நீதவான் HDDJ பிரேமரத்ன அவர் வந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காருன்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட வர்த்தகர் வந்து 5 லட்சம் ரூபா அபராதம் கட்டணும் நீதிமன்றத்துக்கு என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே 70 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தண்ணி போத்தில் வந்து 100 ரூபாய்க்கு விற்று 30 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு இப்போ கடைசியாக 5 லட்சம் ரூபா கட்ட வேண்டியதாக போச்சுது. ஏன் இந்த வேலை? யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் 20 லட்சம் ரூபா பெறுமதியான சிலைகள் வந்து களவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எழுவை தீவில், உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு மேலே நிறைய தீவுகள் இருக்குது, அதில் ஒன்றுதான் வந்து எழுவை தீவு. அங்கே இருக்கக்கூடிய வீரபத்திரர் ஆலயத்தில் 20 லட்சம் ரூபா பெறுமதியான ஐம்பொன்னால் ஆன 2 சிலைகள் இருந்ததாம். அந்த 2 சிலைகளும் வந்து திருடப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை போலீஸில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆலய நிர்வாகத்தால். அதுக்கு பிறகு ஊர்காவல்துறை காவல் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் எழுவை தீவுக்கு சென்று நேரடியாக அந்த ஆலயத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாருமே வந்து கைது செய்யப்படலை. ஈவன் சந்தேகத்தின் அடிப்படையில் கூட யாருமே கைது செய்யப்படலை. போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. திருடப்பட்ட இந்த 2 சிலைகளினுடைய பெறுமதியும் வந்து 20 லட்சம் ரூபாய் என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இப்போ வந்து பரபரப்பாக பேசப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் ஒன்று சேருவினமான்றது தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேரும் கை குலுக்கினம், 2 பேரும் கையை நீட்டினம் கை குலுக்கிறதுக்கு. ஆனால் வந்து கை குலுக்குப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கையை நீட்டினமே தவிர நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்ணாம்பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது. ஏனெண்டா ஆளுக்கு ஒரு புட்டியில் வந்து நிற்கினம், நடுவில் பெரிய பள்ளம்.
எனவே கை குலுக்கிச்சிட்டோம்னா 2 பேரும் தான் சேர்ந்து கீழே விழணும். எனவே கை குலுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கை குலுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒன்று போடினமே தவிர கை குலுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்றதை இந்த ஒரு கருத்தோவியம் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.